Hello students, welcome to 5th standard science first term lesson number 4 science in everyday life. சென்ற வீடியோவில் நம்ம சயின்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு பார்த்தோம். சர் ராமனை பற்றி பார்த்தோம். ப்ளூ அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசு தலைவரை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் பார்த்தோம். இந்த வீடியோ பார்ட் 3. ஸ்டூடெண்ட்ஸ், all of you take your science book, page number 134. Common letter 3, waste generated in our environment. நம்மோட என்வரான்மெண்ட்டில் என்னென்ன கழிவுகள் வெளியேற்றப்படுகிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Waste is any substance which is discarded after primary use. வேஸ்ட்டுனாலே நம்ம ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடுற பொருளை தான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அது ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ வேஸ்ட்டு நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை ப்ரைமரி யூஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் ஒர்த்லெஸ், டிஃபெக்டிவ் அண்ட் ஆஃப் நோ யூஸ். அதாவது ஒரு முறை யூஸ் பண்ணிட்டோன்னு அது ஒர்த்லெஸ், அதாவது அது உபயோகப்படாமல் இருக்கலாம். டிஃபெக்டிவ் இல்லை ஏதாவது டிஃபெக்டிவாக இருக்கலாம். அதெல்லாம் நோ யூஸாக நம்ம தூக்கி போடுறோம். தே ஆர் அன்வான்ட் அண்ட் அன்டிசரபிள் மெட்டீரியல்ஸ். அன்வான்ட் அதாவது அந்த மெட்டீரியல் நமக்கு தேவைப்படாதாலும் இருக்கலாம், அன்டிசரபிள் மெட்டீரியல்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வேஸ்ட் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. வேஸ்டஸ் ஃப்ரம் ஸ்கூலில் உண்டாகும் கழிவுகள், ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்டு அதாவது வீட்டில் உண்டாகும் கழிவுகள் என்று 2 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்டை பார்க்கலாம். வேஸ்ட் ஃப்ரம் ஹோம் இஸ் நோன் ஹேஸ் ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்டு. வீட்டிலேருந்து வெளியேற்றப்படுகிற கழிவுகளை ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். சாலிட் வேஸ்ட் டிஸ்போஸ்டு ஃப்ரம் ஹோம் அண்டு அப்பார்ட்மெண்ட்டு. வீட்டிலேருந்தோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்தோ என்ன வெளியேற்றப்படுறாங்களாம்? சாலிடுன்னு திடமான கழிவுகள் வெளியேற்றப்படுகிறார்கள். கம்பேர் ஆஃப் கார்பேஜ் அண்டு ரப்பீஸ். என்னென்ன? பாட்டில்ஸ், கேன்ஸ், க்ளோத்திங், காம்போசிட், டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ், ஃபுட் பேக்கேஜ், நியூஸ் பேப்பர்ஸ், மேக்சின்ஸ் அண்டு ரிமிங்ஸ். இவையெல்லாம் ஹோம்லேருந்தோ அப்பார்ட்மெண்ட்லேருந்தோ வெளியேற கழிவுகள். We can classify the household wastes as below. இப்போ அந்த வேஸ்ட்டுகளை கிளாஸிஃபை பண்ணலாம், வகைப்படுத்தலாம். பாருங்கள். நம்பர் 1, ஆர்கானிக் வேஸ்ட். ஆர்கானிக் வேஸ்ட்னால் என்னென்ன? கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் இவையெல்லாம் நம்ம வெளியேற்றுகின்ற ஆர்கானிக் வேஸ்டஸ்ஸு. நெக்ஸ்ட்டு டாக்ஸிக் வேஸ்ட்டு. டாக்ஸிக் வேஸ்ட் என்னென்ன பார்க்கலாம்? ஓல்டு மெடிசன்ஸ், பெயிண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், பல்ப்ஸ், ஸ்ப்ரே கேன்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெர்டிகேட்ஸ், கண்டெய்னர்ஸ், பேட்ரிஸ், ஷூ பாலிஷ் இதெல்லாம் டாக்ஸிக் வேஸ்ட்டு. டாக்ஸிக் வேஸ்ட்னா என்ன? நச்சு கழிவுகள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரீசைக்கிளபிள் வேஸ்ட். ரீசைக்கிளபிள் வேஸ்ட்னா மறுசுழற்சி செய்யக்கூடிய வேஸ்ட்டுகள் என்னென்னு பார்க்கலாமா? பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ், பிளாஸ்டிக் இதெல்லாம் ரீசைக்கிள் மறுசுழற்சி செய்யலாம். நெக்ஸ்ட்டு சாயில்டு வேஸ்டஸ். சாயில்டு வேஸ்டஸ்னா கரை படிந்த வேஸ்ட்டுகள். என்னென்ன? கிளாத்ஸ் சாயில்டு வித் பிளட் அண்ட் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ் அதாவது இரத்தக்கரை படிந்த வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் நம்ம திருப்பி பயன்படுத்த முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். வேஸ்டஸ். வேஸ்டஸ்னால் என்னென்ன? எலக்ட்ரானிக் பொருள் வேஸ்டஸ். அவை என்னென்ன? கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், செல்ஃபோன் பார்ட்ஸ், சிஎஃப்எல் பல்ப்ஸ் இதெல்லாம் வேஸ்ட்டு. வேஸ்ட்டுனா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Do you know 40 million tons of electronic waste is generated every year worldwide. அதாவது உலக அளவில்
40 மில்லியன் டன் எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்களாம், ஜெனரேட் பண்ணுறாங்களாம் ஒவ்வொரு வருஷமும். நம்பர் 2, e-waste compress 70% of our overall taxi waste. e-wasteனா என்ன, எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 70% டாக்ஸி வேஸ்ட்டாக தான் இருக்குது, நச்சு கழிவுகளாக தான் வெளியேறுது. அடுத்தது, e-waste contains hundreds of substance of which many are toxic. e-waste எல்லாமே எவ்வளோ, நூற்றுக்கணக்கான நச்சு கிருமிகளால் ஆன வேஸ்ட்டு தானா. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறது என்னென்னா, எவ்வளோ எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு ஜெனரேட் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வேஸ்ட் வந்து எவ்வளோ ஓவராலாக டாக்ஸி வேஸ்ட்டாக மாறுதுன்றதை தெரிஞ்சுக்கிறோம். வேஸ்ட்டில் நூற்றுக்கணக்கான சப்ஸ்டன்ஸ் வந்து டாக்ஸி வேஸ்ட்டில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4. கலெக்ட் த வேஸ்ட் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் பிஃபோர் இட் இஸ் த்ரோ இன்டு டஸ்ட்பின். டஸ்ட்பினுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். செப்பரேட் தம் இன்டு டூ குரூப்பாக நம்ம அதை பிரித்து வச்சுக்கணுமா. ஃபஸ்ட்டு குரூப்பு, cabbage from the kitchen like fruit and vegetables, fields, eggs, shells, waste food, tea leaves, newspaper, dry leaves and paper bags. இதெல்லாம் ஒரு குரூப்பில் தனியாக பிரித்து வச்சுக்கலாமா. குரூப் 2ல் என்னென்ன வச்சுக்கலான்னா, பீசஸ் ஆஃப் கிளாத், பாலித்தீன் பேக்ஸ், broken glass, அலுமினியம் வார்பஸ், நெயில்ஸ், ஓல்டு ஷூஸ் அண்டு broken டாய்ஸ். இதெல்லாம் ஒரு குரூப்பில் வச்சுக்கலாமா. ஃபைண்ட் அவுட் ஹவு டு கேன் டிஸ்போஸ் தெம் ப்ராப்பர்லி. இப்போ பாருங்கள், இந்த வேஸ்ட்டுகளை 2 பேக்காக பிரித்து வச்சுக்கிட்டு டிஸ்போஸ் பண்ணோம். பாருங்கள், இதில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதாவது வேஸ்ட்டில் மக்காததுன்னு 2 பங்காக பிரித்து தான் நம்ம இப்போ என்ன செய்துன்னு இருக்கோம், டிஸ்போஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது மாதிரி நீங்கள் 2 பேக் வச்சு டிஸ்போஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறது 2 வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல். ஸ்கூலில் என்னென்ன வேஸ்ட் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். யூ லீவ் மெனி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்சைட் யுவர் கிளாஸ் ரூம்ஸ். உங்கள் கிளாஸில் நிறைய வேஸ்ட் மெட்டீரியலை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கீழே போடுறீங்க. அண்டு த்ரூ அவே மெனி திங்ஸ் இன் தி கிளாஸ் ரூம் கேம்பஸ். அதாவது கிளாஸ் ரூம் கேம்பஸில் மெனி திங்ஸை என்ன பண்ணுறீங்க, த்ரோ பண்ணுறீங்க, வீசி எறிகிறீங்க. இஃப் தே ஆர் நாட் கலெக்டட் அண்டு டிஸ்போஸ்டு ப்ராப்பர்லி. அதை கலெக்ட் பண்ணி ஒழுங்கான முறையில் டிஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. யுவர் என்வரான்மெண்ட் வில் பி பொல்யூட்டட். இதனால் உங்கள் சுற்றுச்சூழல் மிகவும் பொல்யூட் ஆகிடுது, மாசாயிடுதுல்ல. ஓகே, அது எதனாலலாம், பேப்பர், பென் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் blades, chocolate covers and plastic items are found in the school environment. உங்கள் ஸ்கூலோட சுற்றுச்சூழலை பாதிக்குது. The single most common material generate in schools is food waste. முக்கியமாக பொதுவான காமன் வேஸ்ட் எது பண்ணுறீங்க, ஃபுட்டுனா என்ன, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை நிறைய வேஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையம்மா? லஞ்ச் ஹவரில் பார்த்தா தெரியும். ஃபுட் இஸ் நாட் ஒன்லி வேஸ்ட் பட் இட் இஸ் ஆல்சோ த்ரோ அவே எவ்ரிவேர். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் த்ரோ பண்ணுறீங்க, எல்லா இடத்துலையும் தூக்கி வீசுகிறீங்க. மேக்கிங் யுவர் சரௌண்டிங்ஸ் அன்க்ளீன். இதனால் என்ன ஆகுது, உங்கள் சுற்றி இருக்க பக்கங்கள்லாம் அன்க்ளீன், சுத்தம் இல்லாமல் இருக்குது. ஃபுட்டை தூக்கி த்ரோ பண்ணலாமா, பண்ணக்கூடாது. புரியுதா? இதனால் உங்கள் சுத்தமும் சுகாதாரமும் எல்லாமே பாதிக்குது. ஃபுட்டை தூக்கி இனிமேல் த்ரோ பண்ணக்கூடாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், இன் எ சர்வே கண்டக்டட் இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஃபுட் வேஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 23.9% ஆஃப் தி டோட்டல் வேஸ்ட் ஜெனரேட் இன் தி ஸ்கூல்ஸ் அண்ட் ரீசைக்கிளபிள் பேப்பர் லைக் கார்ட்போர்ட், ஒயிட் பேப்பர் and mixed paper accounted for 23.5% of total waste. அதாவது சர்வே எடுத்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா 23.9%
ரீசைக்கிள் வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணுறோமா, எதில் கார்ட்போர்டு, ஒயிட் பேப்பரு, மிக்ஸ்டு பேப்பர்லேருந்து ரீசைக்கிள் பண்ணுறோமா. ஆனால் 23.5% வேஸ்ட்டு தான், அதில் வேஸ்ட்டு போயிடுதான். ரீசைக்கிள் பண்ணுறது 23.9னா அதில் வேஸ்ட்டாக போகிறது எத்தனை, 23.5% வேஸ்ட்டாக போகுதான். ஸோ டு கீப் அவர் சரௌண்டிங் க்ளீன் we need to have a proper waste disposable system. அதனால் என்னென்ன பொருள்கள் மறுசுழற்சி செய்ய முடியுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இல்லாமல் ப்ராப்பராக டிஸ்போசபிள் பண்ணுற சிஸ்டத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், do you know each one in our state capital Chennai contributes 700 grams of waste every day. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் 700 கிராம் வேஸ்ட்டு நம்ம பண்ணுறோமா. இட் இஸ் த ஹையஸ்ட் இன் அவர் கண்ட்ரி. உலகத்திலேயே மிக அதிகமாக நம்ம நாட்டில் பண்ணுறது 700 கிராம் வேஸ்ட்டுன்றது மிக அதிகப்படியானது, ஹையஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம குறைக்கிறதுக்கு பார்க்கணும். நிறைய வேஸ்ட்டு பண்ணுறோன்றத சென்னையில் தான் அது ஒன்று சொல்கிறாங்க. அதனால் நம்ம வேஸ்ட்டை நம்ம குறைக்கணும். தேவையில்லாத நிறைய திங்ஸுகளை எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்ல, அது மாதிரி நம்ம அளவாக ஃபுட்டு எல்லாமே என்ன செய்யணும், அளவாக பயன்படுத்தணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்களும் வேஸ்ட்டை குறைச்சி நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ அளவாக பயன்படுத்தணுமோ பயன்படுத்தணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நம்பர் 3, நீட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசபிள் ஆஃப் வேஸ்ட். முக்கியமான தேவைகளுள் ஒன்று டிஸ்போசபிள் வேஸ்ட்டு. ப்ராப்பர் டிஸ்போசபிள் வேஸ்ட் நமக்கு தேவை. பாருங்கள், வித் ஸோ மச் ஆஃப் வேஸ்ட் லையிங் எவ்ரிவேர். நிறைய வேஸ்ட்டுங்க நம்மளை சுற்றி கிடக்குது. வாட் டூ யூ திங்க் தட் we should do? இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன நினைக்க தோணுது? we urgently need a proper waste management system. நமக்கு ரொம்ப அவசரமான தேவை என்னென்னா ப்ராப்பரான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நமக்கு வேணுன்றது தோணுது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நீடட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். எந்த காரணத்துக்காக இதெல்லாம் தேவைப்படுதுன்னா, டு கண்ட்ரோல் பொல்யூஷன் அதாவது மாசு கட்டுப்படுத்த நமக்கு தேவை. என்னென்ன வேரியஸ் பொல்யூஷன்ஸ் லைக் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அண்டு சாயில் பொல்யூஷன் கேன் பி அவாய்டட். இதெல்லாம் இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணாலே இந்த பொல்யூஷன்லாம் நம்மளுக்கு அவாய்ட் ஆகிடும். எது? வாட்டர், ஏர், சாயில் பொல்யூஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இயற்கை ரிசோர்ஸை நம்ம மேன்மைப்படுத்தலாம். எப்படி? வேஸ்ட் டிஸ்போசபிள் இன் இம்பார்ட்டண்ட் ஆஃப் தி கன்சர்வேஷன் ஆஃப் அவர் என்வரான்மெண்ட் ரிசோர்ஸஸ் லைக் ஃபாரஸ்ட், மினரல்ஸ் அண்டு வாட்டர். நம்ம இந்த மாசு கட்டுப்பாடுனால என்வரான்மெண்ட் ரிசோர்ஸையும் பாதுகாக்கலாம். காட்டு வளத்தை பாதுகாக்கலாம், மினரல்ஸை பாதுகாக்கலாம், வாட்டர் லெவலை நம்ம மேம்படுத்தலாம். காடு நல்லா இருந்தாலே நமக்கு என்ன இருக்கும்? ரெயின் வாட்டர் இருக்கும். அதனால் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நமக்கு கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். அதாவது நம்ம நோய் பரவாமல் தடுப்பதற்கு இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பயன்படுது. மேலும் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. அதாவது கொடிய நோய்கள் பரவுவதை தடுக்கிறதுக்கும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உதவுது. நெக்ஸ்ட், ரீசைக்கிள் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். அதாவது எதிர்காலத்துக்கு உதவுறதுக்கு ரீசைக்கிள் பண்ணணுன்னா எதை பண்ணலாம்? வேஸ்ட் கேன் பி ரீசைக்கிள்டு டு கெட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ அதை என்ன செய்யலாம்? ரீசைக்கிள் பண்ணோம்னா எதிர்காலத்திற்கு பயன்படும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வாட்டர் கூட நிறைய இடத்துல பிளான்ட்ஸ் போட்டு ரீசைக்கிள் பண்ணுறாங்க. தண்ணியை வேஸ்ட் வாட்டரை என்ன செய்கிறாங்க? ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் 4, ways to reduce waste.
முறையெல்லாம் பயன்படுத்தணும்னா வேஸ்ட்டை வந்து குறைக்கலாம். அதுதான் வேஸ்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட். பாருங்களேன், த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் டிஃபரன்ஸ் இன் அவர் ஹோம். இப்போ நம்ம இதை வீட்டில் இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் எப்படி தடுக்கிறதுன்னு. we need to learn how to reduce, reuse and recycle waste. அதாவது நம்ம முதல்ல படிச்சுக்கலாம் எப்படி ரீயூஸ் திரும்பவும் பயன்படுத்துறது, ரீசைக்கிள் திரும்பவும் தயார் பண்ணுறது எப்படின்னு, வேஸ்ட்டிலேருந்து எப்படி செய்கிறதுன்றத நம்ம படிச்சுக்கலாம். த ஃபாலோயிங் ப்ராக்டிஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ரெடியூஸ் வேஸ்ட் இன் அவர் ஹோம் அண்டு ஸ்கூல் என்வரான்மெண்ட். முதல்ல ரெடியூஸ் வேஸ்ட்டு, அதாவது வேஸ்ட்டை எப்படி குறைக்கணுன்றதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? எடுத்தவுடனே அதிகப்படியாக எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதை விட ரெடியூஸ் வேஸ்ட்டு, குறைஞ்ச வேஸ்ட்டை வரா மாதிரி நம்ம பயன்படுத்த பழகிக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டையும் ஸ்கூலையும் சுற்றுப்புறத்தையும் பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் வைத்து கொள்ள முடியும். அதற்கு சில வழிமுறைகள் இங்கே கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, யூஸ் ரீயூசபிள் அண்டு ரீசைக்கபிள் பேக் அண்டு கண்டெய்னர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோமா, ரீயூசபிள் அண்டு ரீசைக்கிளிங் பேக்ஸ். முதல்ல பேக்கை நம்ம மறுசுழற்சி செய்யக்கூடிய பேக்கை தான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அவாய்டு ஒன் டைம் யூஸ் ஐட்டம்ஸ் அண்டு யூஸ் டைம் விச் கேன் பி யூஸ்டு பர்மனெண்ட்லி. அதாவது ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய பேகுகளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் அண்ட் த்ரோ நிறைய யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் தடுத்துட்டு பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற பொருள்களை நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது, செக்ரிகேட் வேஸ்ட் இன்டு பயோடிகிரேடபிள் அண்டு நான் பயோடிகிரேடபிள் ஐட்டம்ஸ் அண்டு ஹேண்ட் ஓவர் தம் டு த முனிசிபல் அண்டு கார்ப்பரேஷன் பீப்புள் ஹூ கலெக்ட் தம். அதாவது மக்கும் குப்பை மகா குப்பைன்னு இருக்குல்ல, அதை செக்ரிகேட் பண்ணும். அதாவது தனித்தனியாக பிரித்து முனிசிபல்லேருந்து வந்து கலெக்ட் பண்ணுறாங்கள, அவங்கக்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும், தனித்தனியாக ஒப்படைக்கணும், மக்கும் குப்பை மகா குப்பைன்னு. நெக்ஸ்ட்டு, டு நாட் த்ரோ அவே யுவர் வேஸ்ட் எவ்ரிவேர். நம்மளோட வேஸ்ட்டை தூக்கி எரியக்கூடாது. புட் தம் இன் தி டஸ்ட்பின் அண்டு டிஸ்போஸ் தம் ப்ராப்பர்லி. நம்ம வேஸ்ட்டுகளை டஸ்ட்பினில் போட்டு ப்ராப்பராக என்ன செய்யணும், டிஸ்போஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, டு நாட் வேஸ்ட் ஃபுட். நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் ஃபுட் இன் ஸ்கூல் கேன் பி கலெக்டட் அண்ட் யூஸ்டு இன்டு ஃபீட் கேட்டில்ஸ். அதாவது நம்ம வேஸ்ட் ஃபுட்டுகளை என்ன செய்யலாம், கால்நடை தீவனத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக அதை கீழே போட்டு பாழாக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மேனரஸ். அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்டெல்லாம் திருப்பி உரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம், ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ்னால் என்ன, குறைஞ்ச தேவையளவு பயன்படுத்துறது. ரீயூஸ் திரும்பவும் பயன்படுத்துறது. ரீசைக்கிள் மறுசுழற்சி செய்கிறது. லாஸ்ட்டாக டிஸ்போஸ் பண்ணுறது, கரெக்டான முறையில் டிஸ்போஸ் பண்ணுறது. இதுதான் பயன்பாட்டு முறைகள். மாணவர்களே, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்தினீர்கள்னா உங்கள் சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருக்கும். எந்த நோயும் நம்ம தாக்காமல் பாதுகாப்பாக வாழலாம். மேலும் வீட்லேயும் ஸ்கூல்லேயும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டையும் கரெக்டாக பிரித்து பயன்படுத்துங்க. 2 பேக்காக வச்சு பயன்படுத்துங்க. மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு கரெக்டான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பயன்படுத்துங்கள். இந்த டாப்பிக்கோட ஃபஸ்ட் டேர்ம் சயின்ஸ் நிறைவு பெற்றது. புக் பேக் எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை ஸ்டூடெண்ட்ஸ்.